ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. இன்றைக்கி கருணக்கிழங்கு வச்சு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு அது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கருணக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு, தோல் உரித்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடேறிட்டோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது 15 பல்லு பூண்டு, இது மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதவணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நான் 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கிங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு மிளகாத்தூள் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி விட்டுருங்க. பாருங்கள், குழம்பும் நல்லா சுண்டி கருணக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். நான் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடானோடனே வடகம் சேர்த்துக்கிறேன். குழம்புல ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.